இந்த வீடு வந்து ரீல்ஸில் பார்த்து வந்தேன் நான். 18 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த 18 வருஷத்துக்கு அதெல்லாம் ரொம்ப நாள் இப்படி தான் இருக்குது. பசங்க சொன்னாங்க எல்லாம் பேய் இதுன்ட்டு அந்த மேலே ஏதோ போதுடா அப்படின்னு வீடியோ எடுத்து காமிச்சானு. கடந்த 2-3 நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸ்லையும் இந்த சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பாலடைஞ்ச பங்களா. இந்த பங்களாக்குள்ளே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இளைஞர்கள் வந்து ரீல்ஸில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அத்துமீறி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவங்க வந்து வீடியோ எடுத்து இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக உள்ளே போய் பார்க்கணும், அதாவது இளைஞர்கள் மத்தியில் ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் வீட்டுக்குள்ளே நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ரீல்ஸுகள் எல்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதனுடைய விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தினமும் இந்த பகுதிக்கு வந்து நிறையா பசங்க வந்து சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, மாணவர்கள் இந்த மாதிரி உள்ளே என்ன இருக்குது நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனுடைய விளைவாக இந்த இடத்துல வந்து நிர்வாக காவல்துறை தரப்பில் வந்து தடுப்புகள் அமைச்சு பாதுகாப்பு பணி மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த பகுதியில் அப்படி என்ன இருக்குது, ஏன்னா இத்தனை வருஷமாக இது ட்ரெண்ட் ஆகலை, இந்த திடீர்னு இந்த பசங்க இந்த மாதிரி பண்ணதால் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அசௌகரியம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் முன் வச்சுருக்காங்க. வாங்க பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன கூட்டமாக எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறீங்க? எதுக்காக வந்தீங்க? சும்மா பார்க்க போகலான்னு வந்தேண்ணா. எங்கே எதுக்காக அந்த வீட்டை பார்க்குறீங்க? பசங்க சொன்னாங்க எல்லாம் பேய் இதுன்ட்டு அதான் சும்மா வந்து பார்க்கலான்ட்டு. ஃபஸ்ட்டு பேய் இருக்குன்னு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? தெரில, நான் பசங்க தான் சொன்னாங்க மேலே ஏதோ போதுடா அப்படின்னு வீடியோ எடுத்து காமிச்சானு. வெளியே ஏதோ போச்சு அதான் பார்த்தோம். ஆனால் ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆனதால சும்மா வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தீங்களா? ஆமாம், இல்லை ஒரு பையன் தெரிஞ்ச பையன் தான், அவனும் தான் எடுத்தான். அவன் சொன்னான் இந்த மாதிரி வந்துடா இருக்குதுடா அந்த மாதிரின்ட்டு. என்ன இருக்குது? பேய் இருக்குதுடா. ரீல்ஸில் பார்த்து வந்தேன் நான். சரி நாங்கள் வந்து உள்ள வரணும் பார்த்தா அவங்க செட்ரி அடிச்சுக்கிறானுங்க. என்ன பார்த்தீங்க ரீல்ஸில்? உங்களுக்கு ஏன் அதை பார்க்கணும்னு தோணுச்சு? சரி எல்லாமே பார்த்துங்க சார், நம்மளும் உள்ளே போய் என்னன்னு பார்க்கலான்னு நினச்சேன் நான் மாட்டுன்னு. உள்ளே போயா? அது பேய் இருக்குது அம்மா. அதெல்லாம் பயம் இல்லை, சுத்தமாக பயம் இல்லைண்ணா. இப்போ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பசங்க வந்து செல்லுங்களை எடுத்துக்கின்னு பேய் பங்களான்னு போட்டு ஒரே காபரா பண்ணிக்கிறாங்க. டெய்லி பசங்க டெய்லி வந்து இப்போ கூட தான் 2 பேர் வரானுங்க. இப்போ அந்த இதெல்லாம் போலீஸ்காரெலாம் இருக்கோ வரல உள்ள, இல்லைன்னா தனிக்காக உள்ளே எகிரி வச்சு போய் வந்துன்னு இருப்பானுங்க செல்லில் போட்டெல்லாம் எடுத்து. நான் வந்து இங்கே அசோக் நகரில் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்கிறேன். இந்த வீடு வந்து ட்ரிபிள் மர்டர் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அந்த ட்ரிபிள் மர்டர் நடந்ததுலேருந்து எனக்கு தெரியும். அதில் செத்ததில் ஒரு பொண்ணு கூட எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு தான். இப்போ நான் ஆஃபீஸ் வந்து பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் ஆஃபீஸு. இப்போ தான் இந்த பசங்க வந்து ஒரு 4-5 நாளாக வந்து இதில் ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அதிகமான பசங்க வந்து போட்டு இந்த அமானுஷ்ய சக்தி இருக்குங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து இப்போ இந்த மரம் வெட்டினது வந்து எதனால் வெட்டினோன்னா பாம்பு வந்து பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி நான் தான் பக்கத்தில் ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் இதை வந்து கிளியர் பண்ணாங்க. அதனால் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி எதுவும் அமானுஷ்ய சக்தி இருக்குது அது இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் டெய்லி இங்கே தான் இருக்கிறோம். டெய்லி இங்கே தான் வந்து நைட்டு தான் 9:30 மணிக்கு தான் ஆஃபீஸை விட்டு போகிறோம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பசங்க தான் இதெல்லாம் வந்து பிரகடனண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து எந்த விஷயம் கிடையாது. இந்த வீட்டுக்காரங்க யாருமே அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க யாருமே வந்து அவங்க லீலர்ஸ் இருக்காங்க. பட் அவருக்கு டைரக்ட் லீலர்ஸ் இல்லை. அந்த கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. இப்போ வந்து சிபிஐ கண்ட்ரோலில் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட லாஸ்ட் டைம் கூட வந்து சிபிஐ வந்து இங்கே என்கொயரி பண்ணிட்டுலாம் போனாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் டீட்டெயிலாக என்னன்னு தெரியாது எதனால் இவங்க இது பண்ணல எடுக்கலன்னு. ஆனால் இன்னும் ஸ்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறதால வீடு அப்படியே பூட்டி வச்சுருக்காங்க. இது சும்மா இது வந்து இப்போ ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லோரும் வந்து ரூபரை கிளப்பிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. இது பாழடைஞ்ச பங்களா தான். யாரும் ஒன்றும் நம்ப தேவையில்ல. நானும் இந்த பக்கம் வருஷக்கணக்காக போயிட்டு தான் இருக்கேன். இது ரொம்ப நாள் இப்படி தான் இருக்குது. ஆனால் அது ரூபர் தான். யாரும் எதுவும் பயப்படலாம், ஒன்றும் பயப்படுற அளவுக்குலாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேய் இருந்தால் அந்த பையனை சும்மா விட்டுருக்குமா? விட்டுருக்காது. அப்புறம் அந்த பையன் சொன்னால் நம்புறீங்க? அவன் சொன்னான் அவன் பார்த்துட்டு ஓடியான்ட்டான் அப்படி இப்படின்னா. அதன் மேலே போய் பார்த்துட்டா இருந்துச்சுடா ஆனால் வெளியே அது அப்படின்னா. அப்படிலாம் வரக்கூடாது. பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. இது வந்து நார்மல் ஒரு வீடு. அது கேஸ் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் தான் கேஸில் மாட்டுவீங்க. ஏன்னா இது வந்து சிபிஐ கேஸில் இருக்குது இந்த வீடு.
சொல்லப்போனால் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கேஸில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, விசாரணை இருக்குது, இந்த சிபிஐ விசாரணை இருக்குது. அதனால் பல வருடங்களாக அந்த வீடு வந்து பூட்டி இருக்குது. இது யாரும் வந்து அதை எடுத்து கேர் பண்ணி அதை எதுவுமே பண்ணலை, அவ்வளோதான் விஷயம். ஆனால் ஒரு சில இளைஞர்கள், ஒரு சில பசங்க வந்து ரீல்ஸில் இந்த மாதிரி போட்டதால் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து முன்னெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பசங்க வந்து பேய் எப்படின்னா பயப்படுவாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த பேயை போய் நான் பார்க்கணும் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வந்து உள்ளே ஏறி குதிக்கிறாங்க. இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குன்னா, அந்த மாதிரி எதுவும் உள்ளே போகாதீங்க. உள்ளே சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு, இல்லை நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, இல்லை சமூக விரோதம் நீங்கள் போகிறத பார்த்துட்டு சமூக விரோதிகள் இந்த மாதிரியெல்லாம் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு நிறைய பணிகள் இருக்கும். இப்போ இந்த பசங்க இந்த மாதிரி இந்த விஷயங்களுக்கு வந்து உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரதால் இதுக்குன்னே வந்து பாதுகாப்பு பணியில் வந்து காவல்துறை ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பசங்க யார் இதில் வந்து போய் உள்ளே போய் பார்க்காதீங்க, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்துடைய கோரிக்கையாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இங்கே பாதுகாப்பு பணிக்கும் போலீஸார் இருக்காங்க. அதை மீறி யாரோ உள்ளே வந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போர்டும் வச்சுருக்காங்க. நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.